ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா, 6வதுலேருந்து 10th வர உள்ள மிக முக்கியமான ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பார்க்கலாம். முதல் கேள்வி, உலகின் அரசன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், உலகின் அரசன் யாரு? ஷாஜஹான். இரண்டாவது கேள்வி, முணுமுணுக்கும் அரங்கம் எங்குள்ளது? முணுமுணுக்கும் அரங்கம் எங்குள்ளது? ஆன்சர், பிஜப்பூர். மூன்றாவது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசர் என்று கூறியவர் யார்? கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசன் என்று கூறியவர் யார்? ஆன்சர், டோமிங்கோ பயஸ். நான்காவது கேள்வி, விட்டலாசாமி கோயில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர், கிருஷ்ணதேவராயர். ஆன்சர் என்னது? கிருஷ்ணதேவராயர். ஐந்தாவது கேள்வி, ஆந்திர போஜர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஐந்தாவது கேள்வி, ஆந்திர போஜர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், கிருஷ்ணதேவராயர். ஆறாவது கேள்வி, அக்பரின் முன்னோடி யார்? அக்பரின் முன்னோடி யார்? ஆன்சர், ஜெர்ஷா. ஏழாவது கேள்வி, ஜப்தி முறையை அறிமுகப்படுத்திய முகலாய அரசர் யார்? ஏழாவது கேள்வி, ஜப்தி முறையை அறிமுகப்படுத்திய முகலாய அரசர் யார்? ஆன்சர், அக்பர். எட்டாவது கேள்வி, குர்ரம் என்று அழைக்கப்படும் முகலாய பேரரசர் யார்? குர்ரம் என அழைக்கப்படும் முகலாய பேரரசர் யார்? ஷாஜகான். ஒன்பதாவது கேள்வி, டெல்லியில் புகழ்பெற்ற புராண கிலா என்ற கட்டடத்தை கட்டியவர் யார்? ஆன்சர், ஜெர்ஷா. பத்தாவது கேள்வி, ஷாநமா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஷாநமா என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிர்தௌசி. 11வது கேள்வி, எங்கு நடைபெற்ற போரில் ஜெர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்தார்? என்ன போர்? ஜவுசா போர். 12வது கேள்வி, ஜெசியா மற்றும் புனித பயண வரியை ரத்து செய்தவர் யார்? ஆன்சர், ஜெசியா மற்றும் புனித பயண வரியை ரத்து செய்தவர் யார்? அக்பர். 13வது கேள்வி, 10வது சீக்கிய குருவின் பெயர் என்ன? 10வது சீக்கிய குருவின் பெயர் என்ன? கோவிந்த சிங். 14வது கேள்வி, சிவாஜி அமைச்சரவை குழுவாக அஷ்டபிராணத்தில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் என்ன? 8. 15வது கேள்வி, மராத்திய சிவாஜியை மலையெலி மற்றும் தக்கான புற்றுநோய் என்று அழைத்த முகலாய அரசர் யார்? ஆன்சர், அவுரங்கசீப். 16வது கேள்வி, நவாப் என்பவர் முகலாய அரசின் பிரதிநிதி. முகலாய அரசின் பிரதிநிதி நவாப். 17வது கேள்வி, அடையாறு போர் யாருக்கிடையில் நடைபெற்றது? நவாப் பிரெஞ்ச். ஆன்சர் என்ன? நவாப் பிரெஞ்ச். 18வது கேள்வி, தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதியவர் யார்? தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதியவர் யார்? பால்பன். ஆன்சர், பால்பன். 19வது கேள்வி, விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் எது? விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் எது? தலைக்கோட்டை போர். ஆன்சர், தலைக்கோட்டை போர். லாஸ்ட் கொஸ்டின், விஜயநகர அரசுக்கு
பயணியாக வந்த பாரசீக பயணி யார்? விஜயநகர அரசுக்கு பயணியாக வந்த பாரசீக பயணி யார்? ஆன்சர் அப்துல் ரசாக். ஸோ இதெல்லாம் வந்து மிக முக்கியமான டிஎன்பிசியில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். ஸோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.